முதல்ல இந்த லக்ஷ்மி கடாட்சம் வந்து இருக்கணும் அப்படின்னா ஒரு ஜாதகருக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து அவங்க ஜாதகத்துல இருக்கணும் சார்? அப்பதான் அவங்களுக்கு வந்து பணம் வந்து சேரும் அப்படின்னு ஏதாவது ஒரு அமைப்பு இருக்கா? முதல்ல லட்சுமி கடாட்சம்னா பணம் மட்டும் சொன்னீங்க. லட்சுமி கடாட்சம் இருந்தால் தான் கல்யாணம் ஆகும். லட்சுமி கடாட்சம் இருந்தால் தான் 16 வகை செல்வங்களும் பெருசரும். தெய்வங்க லட்சுமியிலே பார்த்தீங்கன்னா அஷ்டலட்சுமி தான் இருக்குது. 8 வகை லட்சுமி. தனலட்சுமி, தானிய லட்சுமி, சந்தான லட்சுமி, தைரிய லட்சுமி, கஜலட்சுமி, இது மாதிரிலாம். அப்போ லக்ஷ்மி ஒரு தெய்வத்தை வச்சு வாழ்க்கையில் அனைத்து வகை சுகமான விஷயத்தை அனுபவிக்க இது தேவை. பொதுவாக லட்சுமி கடாட்சம் ஒருத்தனுக்கு கிடைச்சிருச்சுனாலே அவன் ஜெயிச்சிருவான். சந்தோஷமாக இருக்கும். ஒரு மனுஷனுக்கு சந்தோஷம் வந்துடும். குறிப்பாக லக்ஷ்மி கடாட்சம் ஒரு வீட்டிலையோ ஒரு மனிதனுக்கோ வரணும்னா முதல்ல நல்ல எண்ணங்கள் வேணும். அடிப்படை பாசிட்டிவ் தாட்ஸ் இஸ் லட்சுமி கடாட்சத்துக்கு ஃபர்ஸ்ட் ரோல். ரெண்டாவது நல்ல துணிமணிகளை பயன்படணும். அதாவது சுத்தமாக இருந்தால் லக்ஷ்மி வருவாள், சுத்தம் இல்லை என்றால் லக்ஷ்மியோட அக்கா தான் வருவாள். அது என்னென்னு தெரியும் நினைக்கிறேன். அப்புறம் ஸ்ரீதேவியா இல்லை வேற தேவியான்னு பார்த்துக்கங்க. இப்போ சுத்தமாக இருக்கணும். பொதுவாகவே வீடு சுத்தமாக இருந்து உடை சுத்தமாக இருந்தால் லக்ஷ்மி கடாட்சம் உண்டு. வீட்டுக்குள்ளே வந்தாலே அவங்க இருக்கிற வீடு, அவங்க இருப்பிடத்தில் நல்ல ஸ்மெல் இருக்கணுங்க. ஒரு ஃப்ளவர் ஸ்மெல்லாக இருக்கலாம், மலர்கள், இல்லை பர்ஃப்யூம். இன்னைக்கு தகுந்த மாதிரி வீட்டில் எப்பவுமே விளக்கு ஒன்று எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். நெய் சம்மந்தப்பட்டது நெய்யில் லட்சுமி கடாட்சம் இதெல்லாம் இருக்கணும். இதெல்லாம் பண்ணால் இன்னும் லட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும். இதே பட்டு என்ற துணியை அடிக்கடி பயன்படுத்தும் போது நல்லாயிருக்கு. துளசியில் லட்சுமி வாசம் செய்வாள். வெற்றிலை நுனியில் மகாலட்சுமி அம்சம் உண்டு.